தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தற்போது மழை நீர் தேங்கியுள்ளது. மக்கள் எந்த மாதிரியான பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் என்பது குறித்த நேரடி தகவல்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், தற்போது மழை நீர் எந்த அளவிற்கு தேங்கியிருக்கு? மக்களின் சிரமம் என்ன? கண்டிப்பா திவ்யா, அதாவது சென்னை கடலூர் போல தூத்துக்குடி மாவட்டம் மிகப்பெரிய அளவு காற்றாற்று வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறு வீடுகள், அதாவது 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த மழைக்கு நொறுக்கப்பட்டிருந்த, அது இடிந்து நொறுங்கி இருந்தது. அதே போல பல்வேறு இடங்களில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை தற்பொழுது வரை தொடர்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி தற்பொழுது மாநகராட்சியின் 60 வார்டுகளில் உள்ள முதல் வார்டாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி நகரில் இருக்கிறோம். இந்த நகரில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுதும் நீரில் மூழ்கி இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்களுக்கு ஒரு சரியான இந்த பகுதியிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்கான ஒரு வழி தெரியாமல் தவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்புவது என்பது கடந்த இன்னும் சில நாட்களாக ஆகும் என்ற நிலை என்பது இங்கு பார்க்கும்போது தெரிகிறது. திவ்யா, இது குறித்து இந்த பகுதி மக்களிடமே கேட்கலாம். இங்க சாந்தி இருக்காங்க, அவங்க கேட்கலாம். சாந்தி, சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகளை இங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க வந்து ஆதிபராசக்தி நகர் பகுதியில் ஒரு 10 நாட்களாக மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. இதுல வந்து எப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே உள்ள கொண்டு போக முடியாது. குடி தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கல. எப்படின்னா முன்னாடி லாரியில வந்து மாநகராட்சியில இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப லாரி உள்ள வர முடியாத சூழ்நிலை. அடுத்தது யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா பாதி வரை கழுத்த ஒரு இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு. அங்க 300 வீடுகள் வந்து மூழ்கி இருக்கு. ரெண்டாவது எல்லாமே எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. பன்றி வந்து நிறைய செத்து கிடக்குது. அந்த செத்து கிடக்குறதுனால நோய் தொற்று. அடுத்தது தண்ணியில வந்து பாம்பு வந்துருது. அப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த கிடப்புல இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்காது. அதாவது ஒரு மாதிரி துர்நாற்றம் வர்றதுனால அதுவும் வேற பாதிப்பு. இருக்க முடியல வீட்டுக்குள்ள. இது சம்பந்தமா அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்களா? மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு ஒரு பக்கம் தண்ணீர் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இவ்வளவு நாள் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப எடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயே எடுக்க சமயம் சண்டை நடக்குது. இங்க இருந்து அங்க போகுனா எங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியா வருது, அப்ப எங்களுக்குள்ளதான் அடைங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் தான் பண்ணுதான் தவிர இது வரைக்கும் தண்ணி எங்களுக்கு நான் எடுக்கல. எடுத்திருந்தா இப்ப குறைஞ்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தண்ணி வத்திட்டு திருப்பி மழை பெய்யப்போ எங்களுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு, இதனால பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, ஆஃபீஸ் போறவங்க ஆஃபீஸ் போக முடியல, வண்டி வீட்டில இருந்து எடுத்துட்டே போக முடியல. அப்புறம் இந்த கேடிசி டிப்போ கேத்தாப்பதான் ஸ்கூலே கொஞ்சம் பாதி முங்கி இருக்குது. அதில் பிள்ளைங்களை அனுப்ப முடியல. அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். எப்படியாவது எங்களுக்கு இந்த தண்ணி எடுத்து தீர்னாதான் எங்களுக்கு வெளியில வர முடியும். எல்லாம் கஷ்டம். வயசானவங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியல. ஏன்னா ஏதோ ஒரு காய்ச்சல்னாலும் மெயினுக்கு தான் போகணும். ரோட்டுக்கு போய் நாங்கள் கொண்டு போய் விடணும். அதனால எங்களுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு அங்கேருந்து வரணும். சரியா? அதே போல சந்திரன், இந்த பகுதியை சேர்ந்த சந்திரன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, உள்ள இருக்க பள்ளிகள் இன்னும் திறக்கப்படாம இருக்கு அப்படின்னீங்க. அது இன்னும் பின்னாடி இருக்க வீடுகள்லாம் இடுப்பளவு தண்ணி இருக்கு அப்படின்னீங்க. எத்தனை வீடுகள் இது மாதிரி பாதிக்கப்பட்டுள்ளது? கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு வரைக்கும் பாதிப்பில் இருக்குது. என்ன ஃபுல்லாக வீட்டை சுற்றி எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறதுனால ரொம்ப எல்லாருமே கஷ்டத்துக்குள்ள ஆளாக இருக்காங்க. சிலர் வந்து வீட்டை காலி பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருச்சுது. என்ன இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. இதே மாதிரி தான் பின்னாடி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்கிது. இது வடிகால் வந்து இல்லாமல் இன்றைக்கி ஜனங்கள் வந்து சங்கடப்பட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அதே போல திவ்யா, நீங்க பார்க்கலாம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மின் கம்பங்கள், இந்த மின் கம்பங்கள் நிலை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மின் கம்பத்தால் பல்வேறு இடங்களில் இந்த உயிரிழப்பு என்பது ஒவ்வொரு பகுதியில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் கம்பங்கள் கூட ஒரு சேதமடைந்து காணப்படுகிறது. குழந்தைகள் அதிகம் நடமாடக்கூடிய பகுதியில் இந்த மின் கம்பங்களே கண்டிப்பாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த தண்ணீர் அனைத்து இடங்களும் தேங்கி இருப்பதால் எனவே இந்த பகுதியில் உள்ள மின் கம்பங்களை பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த கலாவிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த பிரச்சனை வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு? இந்த மின் கம்பங்கள் சம்பந்தமா நீங்க அது சம்பந்தமா அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிருக்கீங்களா? கரண்ட் அதிகமாக வர்றதில்லை. அதை வந்து யாரும் என்னென்ன கவனிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னாலும் எடுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை. நாங்களும் எங்களால் முடிஞ்ச என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது போக ஸ்கூலுக்கும் பிள்ளைகளுக்கு போக முடியல. ஸ்கூலுக்கு போகிற வழி 4 சாலையாக மாற்றி விட்டுருக்கு. அதுவும் தண்ணியில் தான் கிடக்கு. இதுக்கு நிரந்தர ஒரு முடிவு வேணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் இருக்க மின்கம்பம் குறித்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தெரியப்படுத்துறீங்களா? அதிகாரிகள் இது வரைக்கும் நாங்கள் இது பண்ணலை. அதனால் எங்களுக்கு இதை நினச்சி பயமாக இருக்குது. இப்போ சென்னையில் இதே மாதிரி விழுந்த மாதிரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு வயர் ஏதாவது இருந்தால் எங்கள் குழந்தைகள் பாதிப்பாங்கன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். தண்ணியை கண்டிப்பாக போக வைக்கணும். முதல்ல அதான் வேணும். இந்த பகுதியில் இருக்கிற நீரை வெளியேற்றணும் அப்படிங்கிறத இவங்க முதற்கட்ட கோரிக்கை. ஆனால் இந்த நீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் தற்பொழுது வரை நிலவுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த தேங்கியிருக்கும் மழை நீரால் பல்வேறு தொற்று வியாதிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் விரைவில் இந்த நீரை வெளியேற்றணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கருதி அந்த தொற்றுநோய் பரவாத வண்ணம் சுகாதார குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுத்து வருகிறது. திவ்யா.